இந்த தொடரில் இன்றைக்கு நாங்கள் இந்த பெரும் பாவங்கள் என்ற பட்டியல் இருந்து நாங்கள் இன்றைக்கு சாய்ஸ் பண்ணிருக்கக்கூடிய தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய தலைப்பு என்னாண்டா உகூகுல் வாலிதைன், தாய் தந்தையர்களுக்கு அநியாயம் செய்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, அன்பானவர்களே, இமாம் ஸஹபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இத 8வது மிகப்பெரிய பயங்கரமான பாவங்களை பற்றி பட்டியலிடும் பொழுது இந்த பாவத்தை 8வது பாவமாக பதிவு செஞ்சிருக்கிறார். மின் அக்பரில் கபாயிர், பெற்றோருக்கு அநியாயம் செய்வது, அவர்களை தொந்தரவு கொடுக்கிறது, அவர்களுக்கு இடைஞ்சல் கொடுக்கிறது. மின் அக்பரில் கபாயிர், பயங்கரமான பெரும் பாவம் என்ற கருத்தை பெரும்பான்மையான அதிகமான உலமாக்கள் எடுத்தெழுதியிருக்கிறாங்க. அதுல இமாம் ஸஹபி ரஹிமஹுல்லாஹ், இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ் இவர்களுக்கு மார்க்கத்தில் அல் இமாமான் என்று சொல்லுவாங்க. 2 இமாம்கள். அல் இமாமான் சொன்னாலே மார்க்கத்தில் இந்த 2 பேரும் தான் வருவாங்க. இமாம் ஸஹபி, இப்னு ஹஜர் அல் அஸ்கலானி ரஹிமஹுல்லாஹ். இந்த 2 பேரும் சொல்றாங்க அஜ்மஅல் உலமா, மார்க்க அறிஞர்கள் அதிகமானவர்கள் ஏகோபித்த முடிவில் இருக்கிறாங்க. உகூகுல் வாலிதைன், தாய் தந்தையருக்கு அநியாயம் செய்கிறது, அவர்களுக்கு நோவின கொடுக்கிறது. மின் அக்பரில் கபாயிர், மிக பயங்கரமான பெரும் பாவங்கள்ல கட்டுப்பட்ட ஒரு விடயம். ஆனா கண்ணியமானவர்களை, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் இது சர்வ சாதாரணமாக மாறி இருக்கு. தாய் தந்தையருக்கு ஏசுறது, தாய் தந்தையரை வீட்டை விட்டு விரட்டுறது, தாய் தந்தையர்கள் கண்ணீர் வடிக்கிறது, இது சகோதரர்களே சமூகத்தில் இன்றைக்கு சர்வ சாதாரணமாக மாறி இருக்கு. நல்ல முறையில வளர்த்து எங்களை ஆளாக்கி விட்டதன் பின்னால, நல்ல ஒரு திருமணத்தை முடிச்சதன் பின்னால, எங்களுக்கு இந்த குழந்தைகள் வந்ததன் பின்னால, அவர்களுடைய சொத்து செல்வங்களை எங்கட பேருக்கு எழுதினதன் பின்னால, இன்றைக்கு நாங்க பார்க்கிறோம் கண்ணியமான சகோதரர்களே, அதிகமான பெற்றோர்கள் சாப்பிட முடியாம பஜார் வழியாக கண்ணீர் வடித்தவர்களாக, பெற்றோர்கள் பிள்ளைகளுடைய பெயர்கள் சொன்னவர்களாக, கண்ணியமானவர்களே சுற்றி வாரத்தை நாங்க எங்கட கண்களால நேரடியாக பார்த்திருப்போம். அதை நான் சொல்லி நீங்க விளங்கணும் என்ற எந்த விதமான தேவையும் இல்லை. ஒவ்வொரு ஊரிலையும் இலங்கையில பல பகுதிகளில் இருக்கு. அப்படின்னா என்ன நடக்குது? நான் ஒரு விஷயத்தை விளங்கணும். என்னண்டா, எங்கட ஊர்ல 300 குடும்பத்துல ஒரு 50 குடும்பத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் கண்ணீர் வடிக்கிறாங்கடா. ஒரு 50 குடும்பத்தில் வாழக்கூடிய பெற்றோர்கள் துன்புறுத்தப்படுறாங்கடா. வீட்டை விட்டும் வெளியாக்கப்பட்டு பஜார்கள்ல பிச்சை எடுக்கிறாங்கடா. என்னோட ஊர்ல பயங்கரமான பெரிய பாவங்கள் நடக்குது. மின் அக்பரில் கபாயிர், மிக பயங்கரமான பெரிய பாவம். அல்லாஹுடைய அர்ஷ் நடுங்கக்கூடிய நடுக்க, அல்லாஹுடைய அர்ஷ ஆட்டக்கூடிய உசுப்பக்கூடிய மிக பயங்கரமான பாவம் என்றத குழந்தைகள் நாங்க ஒரு நாளும் மறந்துடக்கூடாது. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், ஃபலா தகுல் லஹுமா உஃபின் வலா தன்ஹர்ஹுமா ஃபகுல் லஹுமா கௌலன் கரீமா. எப்படி? அந்த 2 பேருக்கும் வயது முதிர்ச்சி அவர்கள் அடைந்து விட்டால், அல்லது இருவரில் ஒருவர் அடைந்து விட்டால், அந்த 2 பேருக்கும் சீ என்ற வார்த்தையை கூட நீங்கள் உபயோகிக்க வேண்டாம். வலா தன்ஹர்ஹுமா, அவர்களை நீங்கள் வீட்டை விட்டு
விட்டும் விரட்ட வேண்டாம். ஃபகுல் லஹுமா கௌலன் கரீமா, சங்கையான மெல்லினமான அவர்களுடைய உள்ளம் குளிரக்கூடிய வார்த்தைகளை நீங்கள் உபயோகியுங்கள். கண்ணியமான சகோதரர்களே, இந்த உஃப் என்ற வார்த்தைக்கு மார்க்க அறிஞர்கள் விளக்கம் சொல்லுவாங்க. என்ன தெரியுமா? உஃப் என்றா சீ. இருக்கக்கூடிய எல்லா லாங்குவேஜ்களையும் பாஷைகளையும் சீ என்ற வார்த்தைக்கு பாருங்க, தமிழ்ல என்ன ஒரே ஒரு எழுத்து தான், அரபியிலும் பாருங்க ஒரே ஒரு எழுத்து தான். மார்க்க அறிஞர்கள் சொல்லுவாங்க, இதுக்கு விளக்கம் என்ன தெரியுமா? சீ என்ற வார்த்தைக்கு அதைவிடவும் எழுத்துகள் குறைந்த ஒரு வார்த்தை இருக்கும் என்றிருந்தா, மக்கள் யூஸ் பண்ணுவாங்க என்றிருந்தா, அப்படியாப்பட்ட வார்த்தைகளை உபயோகித்து தானாம் அல்லாஹ் அந்த வார்த்தைகளை கூட, அந்த எழுத்த கூட உங்களுடைய பெற்றோர்களுக்கு நீங்கள் பாவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருப்பான். கண்ணியமான சகோதரர்களே, ஆனா இன்றைக்கு நாங்க பார்க்கிறோமா இல்லையா? பெற்றோர் வீட்டில வேலைக்காரர்கள், பெற்றோர் வீட்டில சகோதரர்களே, எங்கட வீட்டில அடிமைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறத நாங்க பார்க்கிறோம். கண்ணியமானவர்களே, சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தபரானில வரக்கூடிய ரிவாயத், மல்ஊனுன் மன் அக்கவாலிதைஹி, யார் எவனுடைய தாய் தந்தையர்கள் இந்த ரெண்டு பேரையும் துன்புறுத்துறாங்களோ, சொல்லால செயலால அங்கீகாரத்தால யார் யாரெல்லாம் துன்புறுத்துவார்களோ இவர்கள் சபிக்கப்பட்டவர்கள், அல்லாஹ்வுடைய சாபம் இவர்களுக்கு உண்டாகட்டும். இவர்கள் வாழ்க்கையில ஒரு நாளும் நலவை காண மாட்டாங்க. அல்லாஹ்வுடைய ரஹ்மத்தை விட்டும் தூரமானவர்கள், தூரமாக்கப்பட்டவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, சாபத்தை இழுத்து கொண்டு வரக்கூடிய மிக பயங்கரமான ஒன்றுதான் அல் உகூக் என்று சொல்லப்படக்கூடிய, உகூக்குல் வாலிதைன் என்று சொல்லப்படக்கூடிய பெற்றோர்களுக்கு அநியாயம் செய்தல் என்ற, துன்புறுத்துதல் என்ற பாவம். கண்ணியமானவர்களே, இன்றைக்கு நாங்க தெரியாமலே சில நேரத்துக்கு பெற்றோரை துன்புறுத்துறோம். மார்க்க அறிஞர்கள் விளங்கப்படுத்துவாங்க, அல் உகூக்கு சாமிதான் சொல்லுவாங்க, மறைமுகமான நோய். அப்படின்னா எங்கட வீட்டுல